Hello guys, welcome back to our channel. இது வந்து part 3 மன்றா ஐலாண்டோட வீடியோ. ஆல்ரெடி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம போட்டிங் போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னு என்னோட நேம் பிரியா. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்போ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம போட்டிங் போகிறோம். அதனால போட் கீழே வர வச்சுருக்கோம். ப்ரைவேட் போட் தான் நமக்கு தனியாக. அந்த போட் வந்து நம்ம ரூம் கீழே இருக்குது. அதுதான் வந்து இப்போ நம்ம 2 ஹார்ஸ் வந்து இந்த ஃபுல்லாக நம்மளை ரவுண்ட் அடிக்க போகும். நம்மளை உட்கார வச்சு ரவுண்ட் அடிக்க போகுது. ஸோ இப்போ அப்படியே கிளம்பலாம் வாங்க. இதுலேயே சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம வந்து உட்காந்துட்டோம், ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த அவர் தான் சூஸ் பண்ணதே வந்து இதுக்காக தான், இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்காக. நீங்களும் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. 2 ஹார்ஸ்க்கு வந்து 1000 சொல்லியிருக்காங்க நமக்கு. அவங்க பாருங்களேன், அவங்க வந்து ஒரு பெரிய குச்சி வச்சு, இது வந்து துடுப்பு இல்லை ஆனால் ஒரு பெரிய ஹேண்டில் வச்சு அவங்க இதை ரன் பண்ணுறாங்க. அந்த ஹேண்டில் பேர் என்னன்னு தெரியல. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமாடா? ஆமாம், இடிக்கும்டா. கீழே வந்துக்கும். நான் தலை இடிக்கிறேன், நான் தலை தான் இடிக்கும். பார்த்தீங்களா, இப்படி வரப்போ நம்ம வந்து இதை வந்து ஐயோ ஏதோ ஒரு ஃபாரினில் போகும் தானே. வென்னிஸில் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ எப்படி நான் எந்திரிப்பேன்? நான் பாட்டி கீழே உட்காந்துட்டேன். எந்திரிக்கிறேன்டா, எந்திரிக்க மாட்டேன் சார். ஸ்டுடியோ தான் இப்போ இருக்கு. இல்லை நம்ம இப்படியே வந்து பெண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ எப்படி பெண்ட் பண்ண? அந்த மாதிரி அந்த வெனிஸில் போகும்ல, நான் வந்து கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரியே இருக்குது. இதுவும் இடிக்குமோ? நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு.
குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டா ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகல அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. நம்மளே வந்து என்ஜாய் பண்ணுறோம், குழந்தைங்களே என்ஜாய் பண்ணாமலே இருக்கும். நல்லா இருக்குது இந்த மாதிரி பேக் வாட்டர்ஸில் இப்படி போட்டில் போகிறது. என்ன நீ உனக்கே இடிக்கலைங்கிற? எனக்கு இடிக்கும், நான் ஹைட்டு. இங்கே வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குல்ல, அங்கே நம்மளை வந்து நிறுத்த வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து நமக்கு தேவையான மாதிரி பிக்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இங்கேயும் வந்து நம்ம பிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் வந்து என்னோடய இன்ஸ்டாவில் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், சன் தெரியுதா? என்னது? அந்த போட்டில் தானே நம்ம அந்த இதுக்கு போயிட்டோம். பாருங்க, சன்செட் ஆகுது, நம்ம பார்க்கலாம். சாமா சரி, இப்போ நம்மளும் அங்கே போய் நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துப்போம். நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போட் ரைட் மட்டும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது அந்த வியூ. உங்களுக்குலாம் வந்து அமேசிங்கான ரீல்ஸு வியூஸ்லாம் வந்து பயங்கரமாக கிடைக்கும். சரி, நானும் அங்கே போய் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். நம்ம வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டே இப்போ ரிட்டர்ன் போக போகிறோம். இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு தெரியல. நான் வந்து உங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன். இந்த பேக் வாட்டர்ஸ் வந்து நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் 1 ஹவரில் சுற்றுவோம் அப்படின்னு. நிறைய போட் ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒன்றா ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து ஒரு 3:30 4க்கு மேலே வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் காலையில் பிளான் பண்ணிங்கன்னா சன்ரைஸ் ஆகும், ஈவினிங்னா சன்செட் ஆகுமா. ஸோ அப்போ வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அந்த சைடு வந்து நமக்கு சன் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மறைச்சிச்சு. தெரியுதா உங்களுக்கு சன்? இப்போ செமையாக இருக்கும். ஃபுல்லாகவே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இங்கே ஃபுல்லாக இவங்களுக்கு இந்த இது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பட் தமிழ் பீப்புள்ஸ் தான் இருக்காங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் நிறைய பீப்புள்ஸ் விசிட் பண்ணுறாங்க. தமிழில் வந்து வீடியோஸ் போட்டது கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ பெருசாக ஒன்றும் மன்றாலண்டுக்கு வீடியோஸே வரல. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டில் இருப்போம்னு நினைக்கிறேன். தமிழில் கொஞ்சம் பேர் தான் போட்டிருக்காங்க, மலையாளத்தில் எனக்கு தெரியல.
நம்ம வந்து இந்த வழியில் போக போகிறோம். அதுலேயும் நிறைய வழியெலாம் இருக்குது. ஒருத்தவங்க வந்து ஒரு வழியில் வராங்க. நம்ம வந்து இப்போ இந்த வழியில் போகிறோம். முன்னாடி வந்து நிறைய போட்ஸ் போயிட்டுருக்கு. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அப்படியே எப்படி சொல்கிறது, பேர்ட் சவுண்டு, ட்ரெயின் போகிற சவுண்ட்லாம் வந்து கேட்குது. அந்தளவுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து எவ்ரிடேலேருந்து நமக்கு ஒரு பிரேக் வேணும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடம் சூஸ் பண்ணலாம். பயங்கர காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து ஏற்ற ப்ளேஸ். இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் விளாண்டுருக்காங்க. இங்கே தண்ணிக்குள்ளே இறங்கலாம் போல். பட் நான் வந்து ஷூ போட்டுருக்கனால நான் இறங்கல. நீங்கள் வந்து அப்படின்னா ட்ரை பண்ணுவாங்க. അതിലെ കറങ്ങിനെ പോരെ. சன் தெரியுதா உங்களுக்கு? ஓ, அங்கே இறங்கி நிற்கலாமா? சரி பாருங்க, அந்த இடத்துல வந்து நம்ம இறங்கி நிற்கலாமா? உங்களுக்கு சூப்பராக ஃபோட்டோ கிடைக்கும். நீங்கள் அங்கே நின்னீங்க அப்படின்னா சன்லலாம் வந்து சன் செட் ஆகிறப்போ செம்ம ஃபோட்டோஸ் இருக்கும். வேண்டாம், இறக்கி விடுங்க. வேண்டாம், ஓகே. நின்னமா உங்களுக்கு வந்து இங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இல்லை ஃபோட்டோகிராஃபர்ஸ் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா முன்னாடி இருப்பாங்க, அதாவது மெயினில் இருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் வந்து சூப்பர் ஃபோட்டோஸ் கிடைக்கும். அது என்ன, மேரேஜ் ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் வந்து செம்மையாக இருக்கும். இல்லை ப்ரீ வெட்டிங் ஷூட்டும் நல்லா தான் இருக்குங்க. என்னோடய ப்ரீ வெட்டிங் ஷூட்டை நான் வந்து இங்கே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம போட் அங்கே நிறுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஷாப் இருக்குது. டீ காஃபி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்ம குடிச்சிக்கலாம். அவங்களே கேட்டாங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறுத்த சொல்லலாம். இப்போ நம்ம வேணும் அப்படின்னு சொல்லுவோம், அதனால் நிறுத்தியிருக்காங்க. சூப்பர். இந்த சைடில் இருக்கிறதா ஷாப்ஸ் என்னன்னு தெரியல. பட் நம்மளுக்கு இங்கே ஒரு ஷாப் இருக்குது, அங்கெல்லாம் ஷாப்ஸ் இருக்கா அப்படின்னு தெரியல. அது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு லெமன் சோடா மட்டும் சொல்லியிருக்கேன். பிகாஸ் எங்கள் காஃபி டீ மட்டும் தான் இருக்குது போல், அதனால் நான் வந்துட்டு லெமன் சோடா சொல்லியிருக்கேன். ஆனால் சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி வந்து என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இல்லாத ஒரு விஷயம் இது. இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதே எனக்கு வந்து தெரியாது. இது சீரியஸ்லி இட்ஸ் அ ஹிடன் பிளேஸ். சூப்பராக இருக்குது. ஆனால் வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் இந்த பிளேஸ். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன் அப்படின்னா நான் வந்து வீடியோஸே ஆனே பண்ண மாட்டேன் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில். பட் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மட்டும் பாருங்கள். பிகாஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஷை ஆகிடும். ஸோ நான் வீடியோ எடுக்க மாட்டேன் அந்த இடத்துல. ஆனால் நானே வந்து இப்போ வீடியோஸ் ஆஃப் பண்ணாமல் வீடியோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸ்லி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது.
இங்கே வந்து சியா சீட்ஸ் வந்து போடுறாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து சியா சீட் போட்டு நான் பார்த்ததே இல்லை. பட் இங்கெல்லாம் வந்து சியா சீட் போடுறாங்க. நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஏறுது அப்படியே. The next day. நாங்கள் கயாக்கிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் சூஸ் பண்ணியிருந்தோம். ஈவினிங் வந்து போட்டிங் எடுத்துகிட்டு மார்னிங் கயாக்கிங் சூஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து ஈவினிங் போட்டிங் போயிட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்போவே கூட கயாக்கிங் புக் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா சன்செட்டும் சன்ரைஸும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் மார்னிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. கயாக்கிங்க்கு 500 வந்து சார்ஜ் பண்ணாங்க. நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னால பயங்கரமான ஒரு பயம் இருந்துச்சு. எங்கேயாச்சும் கீழே விழுந்துட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை. நான் வந்து ஜாலியாக வந்து ரைட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ, நாங்கள் வந்து ரூம்லேருந்து செக் அவுட் ஆகிட்டு பாதி தூரம் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணியே வந்துட்டோம். இப்போ ஏன் வந்து நான் மோட்டோ விலாக் ஆன் பண்ணேன் அப்படின்னா, இந்த ரூட் செம்ம பயங்கரமாக இருக்குது. வந்த ரூட் எல்லாமே செமையாக இருந்துச்சு. சரி, அதனால் கொஞ்சமாக உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு ஆன் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் வந்து காமிக்கலாம் அப்படின்னு ஆன் பண்ணேன். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் வந்த வழி வந்துட்டு இது மெயின் கிடையாது. நம்ம ஏதோ வந்து ஃபாரஸ்ட்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே வீடு எல்லாமே வந்து இருக்குது. வீடெல்லாம் இருக்குது. நிறைய மரம் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, அங்கே பாருங்கள், ஜாக் ஃப்ரூட் தெரியுதா? ஜாக் ஃப்ரூட் ட்ரீ அப்புறம் நிறைய இருக்குது. அந்த பேர்லாம் எனக்கு வந்து வேறு தெரில. ஹைபிஸ்கஸ் சொன்னேன்ல, வீடு எல்லாமும் இருக்குது. வீடு, கடை. நல்லா இருக்கு. சரி, அப்படியே உங்ககிட்ட வந்து பேசிகிட்டே வந்து போகலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு ஆன் பண்ணிட்டேன். அண்ட் கமெண்டில் யாரும் வந்து கோப்ரோ அலவுட் இல்லை கேரளாவில், ஃபைன் போடுவாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கே தெரியும். ஏதோ ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ சவுண்டு கேட்குது. இது எப்படி தெரியுமா இருக்குது? ஏற்றத்துலேயும் இறக்கத்துலேயும் கூட்டிகிட்டு போகிறையே எந்த ஊருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. செம்ம சீனிக்கானா. எனக்கு வந்து இந்த மாதிரி மரத்துக்கு ட்ரீஸ்க்கு நடுவில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அம்மாடியோ, இங்கே தான் ஏதோ ஃபேக்ட்ரி இருக்குது. மரம் கட் பண்ணுறாங்க போல். கேட்குதா உங்களுக்கு அந்த சவுண்டு? ஐயோ, நான் ஒன்றுமே பண்ணல, அது பாட்டுக்கு போகுது. ஓ மை காட். கொஞ்ச நேரம் தான், அப்புறம் வ்ளாக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம பார்டரை கிராஸ் பண்ணதுக்கப்புறம், நம்ம பார்டர் ரீச் பண்ணுறதுக்கப்புறம் திருப்பி மோட்டோ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் வந்து இந்த ட்ரிப்பு வந்து ஆசமாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், இந்த மாதிரிலாம் இருக்கலாம், இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன். பட் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸோ வேறு மாதிரி. இங்கே எல்லார் வீட்லேயும் மரங்க. நானும் போய் எங்கள் வீட்டில் ஒரு 2 மரத்தை, ஆல்ரெடி எங்கள் வீட்டில் மரம் இருக்குது. செடியெல்லாம் இப்போ தான் வச்சு விட்ருக்கோம்.
வாழை, ஆல் மரம் இங்கே உள்ளது. ஆனால் எனக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஒரு செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் 300 கிலோமீட்டர்ஸ் கிட்டே நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம். பட் எனக்கு வந்து நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன்னா, சில பேர்த்துக்கு இது வந்து கம்மியான கிலோமீட்டர்ஸ் மாதிரி தெரியும். பட் நான் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணி வரேன். பட் அதனால எனக்கு இது கொஞ்சம் அதிகம் தான். ஆன் பண்ணியிருக்கேன்னா ஆனில் தான் இருக்குது. ஸோ எனக்கு இது வந்து கொஞ்சம் அதிகமான கிலோமீட்டர்ஸ் தான். அதெல்லாம் என்னன்னு தெரியலையே, என்னது அதெல்லாம். ஓகே, எஸ், எனக்கு வந்து அந்த 300 கிலோமீட்டர்ஸே எனக்கு பெருசு தான். நான் இப்போ வரைக்கும் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 300 கிலோமீட்டர்ஸ், 300க்கும் மேலே வந்து நம்ம க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ வந்துட்டு திருப்பியும் நம்ம ரிட்டன் நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர் திருப்பி ரிட்டன் போயிட்டுருக்கேன். வர வழியெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ரோடெல்லாம் ஒரே ரோடு தான், பட் எனக்கு ரொம்ப புதுசுல. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். பேசாமல் ஃபுல் டைம் ட்ராவலர் ஆயிடலாமா? அவ்வளோதான். எங்கள் வீட்டில் கேட்டாங்கன்னா காலியாயிடுவேன். உன்னை அப்பப்போ விடுறதே பெரிய விஷயம், நீ ஃபுல் டைம் ட்ராவலர் ஆகிடுவியான்னு கேட்பாங்க. பட் ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து பெருசாக எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் காட்டியெல்லாம் வந்து செய்யவே மாட்டேன். செய்வேன், பட் எனக்கு அந்த இதை நான் பழகிற வரைக்கும் தான் எனக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து சீக்கிரமாக போயிடும். பட் நான் இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்துலேயும் அட்மையர் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ட்ராவல் மட்டும்தான். நம்ம நிறைய விஷயம் பண்ண தானே வந்து நமக்கு தெரியும் நமக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து இந்த ட்ராவல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஏர்ன் பண்ணணும், ஜாலியாக ஊர் சுற்றணும், சேவிங்ஸும் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸ் மட்டுமே வந்து வச்சுக்கக்கூடாதுல்ல, நம்ம இந்த மாதிரி அப்பப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். நான் வந்து கொஞ்சமாக சேவ் பண்ணிவிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பிடிச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதை வந்து பண்ணுங்கள். யாருக்காகவும் எதுக்காகவும் எதை பற்றியும் வந்து யோசிக்காமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக கோ ஃபார் இட். ஏன்னா அப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் தான் வந்து மிஸ் பண்ணிட்டேனே அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. நான் இப்போ வந்து ஃபீல் பண்ணுறேன், எனக்கு அப்போவே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஓகே கைஸ், இதோட இந்த vlog-ஐ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.